ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பால் பிளேயர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னையப்பா மாட்டி விட்டீங்க ஃபுட்பால் பிளேயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னென்னா 99 வந்து இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் வந்து நான் நிறைய என்னோடய சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாய்ப்பு தந்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல சாரோட உக்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சேப்பாக்கத்திலையும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன். எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சிஎஸ்கே மேட்ச் ஆனா ஃபர்ஸ்ட்டு கமாண்டராக நம்ம தான் போவோம். அங்கேயும் நான் அந்த மாதிரி வெளியே நின்று இருக்கேன். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே. சார், நிறைய பேருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய பண்ணணும் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேச. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் உதய் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் எ கிரேட் ப்ளஷர். உண்மையிலேயே ஒரு வந்து பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர் தான். நான் இவர் கூட மலேசியாவில் ஆடியிருக்கேன். ஸோ ஆடும்போது தான் தெரிஞ்ச அவர் பயங்கர வெறி ஆடினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் அவர் ஆடின விதமும் வந்து வேற லெவலில் இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்கள். பட் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. இவ்வளோ பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வீரராக இங்கே இருக்கிறீங்க. அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டோட, அவ்வளோ சப்போர்ட்டோட, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட. ஒரு சின்ன விஷயம் தான். நான் வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆன ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் 3 வேளை நல்லா நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே மிஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். அவர் சொன்ன மாதிரி இப்போ ஏசியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்து. பட் தேங்க்ஸ் டு உதய் பிரதர், யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். அண்ட் கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஏசியும் வந்துடும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிகவர் பண்ணி அடுத்த வாட்டி இன்னும் இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். திஸ் நோ டவுட் இன் தட். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பவருக்கு வந்த உடனே நான் வந்து கேட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரதர், நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க, இனிமேல் வந்து நான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ என்னோட இன்புட்ஸ் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இட்ஸ் நாட் உங்களை மாதிரி டெடிக்கேட்டடாக, டிசிப்ளினாக, சாக்ரிஃபைஸோட, ஹார்ட் ஒர்க்கோட ஒரு லைஃப் லீட் பண்ணுறது வந்து நாட் ஈஸி. ஐ ஹவ் பீன் டூயிங் தட் ஃபார் லாஸ்ட் 40 years. ஸோ அதனால ஐ நோ த பெயின், ஐ நோ யுவர் சாக்ரிஃபைஸ், எவ்ரிதிங் யூ ஹாவ். அண்ட் யூ ஹாவ் உதய் பிரதர் இஸ் சப்போர்ட்டிங் யூ. ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரிவார்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்ட் டைமில் வராது. இப்போல்லாம் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா யூ நீட் தட் மணி, யூ நீட் தட் என்கரேஜ்மெண்ட், யூ நீட் தட் ரிவார்ட் டு எக்ஸெல் யுவர் செல்ஃப். அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்குது. ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் இட். அண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்துட்டு இருக்கும். யூ கேன் பர்ஃபார்ம் பெட்டர். பட் நான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் என்னால் 2 things தான். நான் வந்து 6th and 7th standard அத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்டில் வந்து ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் வந்து பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும், இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கஸ்ட் ட்ரீம். ஓகே, அது நடக்கல. பட் தட் வாஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம வந்து இப்போ நீரஜ் சோப்ரா அவர் வந்து மெடல் வாங்கினோடனே நம்மளும் இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆஸ் அன் இந்தியன். எப்போயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது, ஆஸ் அன் இந்தியன் ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது. ஸோ நான் பீப்புள் ஆர் ப்ரூவிங் இட். ஸோ இட்ஸ் எ ரைட் டைம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்கரேஜ்மெண்ட் இருக்குது. பட் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் எனக்கு தெரியும். நிறைய இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற இப்போது நேஷ்னல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் போகிறவங்களும் எனக்கு தெரியும். மை ஒன்லி சின்சியர் அட்வைஸ் இஸ், நம்ம வந்து ஓவராக நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சி நம்ம செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா யோர் ஃபர்ஸ்ட் எய்ம் ஷுட் பி ஒன்லி ஒலிம்பிக்ஸ் தான். நம்ம எப்படியாவது நம்ம வந்து கோட்டாவில் வாங்கி நம்ம ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆகிடலான்னு மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க.
that will come, that will be a very basic thing for you, that will be provided by the government for you. You don't have no doubt. But உங்களோட aim வந்து the highest aim இருக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். You all are very young. டெஃபினட்டாக அந்த கோல் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி டெய்லி நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க் அவுட் அதுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். எல்லாமே வந்து லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் டூ யர் பெஸ்ட். தேங்க்யூ. ஆனால் ஆரியான எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. ஹீரோஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நடிக்கணும், டான்ஸ் ஆடணும்லாம் இருந்தது. நான்கால் ஒரு படத்தில் நீங்கள் தலைகளாக நின்றப்போ எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஹீரோனா தலைகளாக கூட நிற்கணுமாடா அப்படின்னு. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா பாலா சார் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தலைகளாக நின்றீங்க? இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பயிற்சி எப்படி? அது போயிட்டு இருக்கு. தலைகீழாக நிற்கலன்னா நீங்கள் ஹீரோ கிடையாதுன்ட்டாரு. ஸோ அதனால தலைகீழாக நின்றேன். ஸோ பட் எவ்ரி திங் வந்து நம்ம பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸில் இருக்கீங்க, அத்லெட்டிக்ஸில் இருக்கும்போது யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் எ பர்சன். நம்ம லைஃப்பில் என்ன வேணால் சாதிச்சிடலாம். ஏன்னா உங்களோட பாடியில் நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ தட் டிரைவ்ஸ் யூ டு எவ்ரி திங். நீ உங்களோட பாடினால எதுனால சஸ்டெயின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வரும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் த மைண்ட் ஃபார் தட். நன்றிண்ணே. யோகி பாபுண்ணே, நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டு நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஃபுட்பால் இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வரலை. கொஞ்சம் பார்த்து கருணையை காட்டி விட்டீங்கன்னா அதை ரசிப்போம். தொடர்ந்து கதையின் நாயகனா நிறைய பண்றீங்க, அதுக்கு எங்க வாழ்த்துகள். கொஞ்சம் ஒல்லியான மாதிரி வேற தெரியுறீங்க. 6 பேக்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? எப்பவும் சொல்றதான்பா, சிரிப்பு காட்டுற நமக்கு எதுக்குப்பா 6 பேக்கு? கிடைக்கிற வாய்ப்பு வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம்பா. இல்ல அப்பப்போ கேம் விளையாடுவோம், ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாடுவோம், அவ்வளவுதான். கொஞ்சம் எழுத்து பார்த்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சினே. நீங்க எந்த கதவுக்கு வெளியெல்லாம் நின்னீங்களோ அந்த எல்லா கதவுகளும் இன்னைக்கு திறந்து உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்க எப்போதும் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உழைப்பு, அதை அந்த எல்லா பிள்ளைகளும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு உலகத்துல எங்கெங்க உயரம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொடுறதுக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா வந்திருக்கீங்க. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்க 2 பேருக்கு எங்களுடைய பணிவான நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.